எல்லாருக்கும் வணக்கங்க. லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா பால் கொழுக்கட்டை தாங்க. பால் கொழுக்கட்டை செய்ய நம்மளுக்கு தேவையானது பச்சரிசி மாவு தாங்க. நீங்கள் வீட்டில் இடியாப்ப மாவு, புட்டு மாவு, கொழுக்கட்டை மாவு வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. நான் கடையில் தான் வாங்கியிருக்கிறேன். இதுவும் புட்டு இடியாப்ப மாவு தான். நான் 1/4 கிலோவுக்கு கம்மியாக எடுத்துருக்கிறேன். கொழுக்கட்டை மாவில் திட்டமாக கொஞ்சம் உப்பு, நெய் இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைனா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு திட்டமான சூடில் சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி பிசைச்சிக்கலாம். கையால் பிசைய முடியலன்னா ஒரு கரண்டி ஏதாச்சும் வச்சு நல்லா கிளறி விட்டு அப்புறமா கையால் பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்த மாவில் சின்ன சின்ன உருண்டை கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுக்கலாம். பால் கொழுக்கட்டை செய்ய அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரமா பார்த்து வச்சுட்டு தண்ணி திட்டமாக ஊற்றிக்குங்க. நான் ஒரு 400 ml தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். 200 ml டம்ளரில் 2 ஊற்றிருக்கிறேன். கொழுக்கட்டை வெந்து வர்றதுக்கு தான். நம்ம பிடிச்சி வச்சுக்கிற உருண்டை கொழுக்கட்டையை தண்ணி நல்லா கொதித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுக்கலாம். போட்டு கிளறிலாம் விட வேணாம், அது அப்படியே வெந்து வரட்டும். முக்கால் பதம் வெந்து வந்த உடனே நம்ம கிளறி விட்டுக்கலாம். அடியிலேருந்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நல்லா வெந்துன்னு இருக்கும்போதே பால் ஒரு 200 ml ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி அதிலே நல்லா கொதிக்கட்டும். வெந்துக்கின்னு இருக்கிற கொழுக்கட்டையில் டேஸ்ட்டுக்காக திட்டமாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப வேணாம். போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்து கலந்து கொழுக்கட்டை கொதிக்கிறதுலையே இதே கலந்து ஊற்றி நல்லா கிளறி விட்டு கொதிக்க விட்டுடலாம். கொழுக்கட்டை, பால், கரைச்சி ஊற்றின அரிசி மாவு எல்லாம் நல்லா வெந்து கொதித்து வந்ததும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை, இல்லைன்னா நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை தான் போடுறேன். திட்டமாக சர்க்கரை போட்டு தேங்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு ஏலக்காய் தூள் வாசனைக்காக திட்டமாக கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டா பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்ச மாதிரி பால் கொழுக்கட்டை உங்களுக்கு செஞ்சு சாப்பிட பிடிக்குன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பால் கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.